ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5 முதல் ஜூலை 10 வரை இந்த இடைப்பட்ட வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள் நடக்க போகிறதா, இல்லை நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என அனைத்துமே நீங்க இப்ப இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் சிம்மம் ராசினியர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னவாக இருக்க போகிறது, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அப்படிங்கறத முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது என்பதை நம்ம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவா ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்லை நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு கடினமான காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நிறைய பேர் ஜோதிடத்தை நம்பவே மாட்டாங்க. ஆனால் சில சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்து நிறைய துன்பங்களை அனுபவித்த பின்னரே ஜோதிடத்தின் மூலம் ஒரு ஆர்வம் உண்டாகி இருக்குங்க. இப்போ நிறைய சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை இது இரண்டுமே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு புறம் தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம், அதாவது இந்த வாரம் வெற்றிகரமான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. சில இடங்களில் சிம்ம ராசினியர்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு சூழலில் இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாராட்டும்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்க நிச்சயமா இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே பண ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா நிறைய துன்பங்களை அனுபவித்து வந்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைக்காக இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சிம்ம ராசினியர்கள் ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா முழு சந்தோஷமான ஒரு சூழலை இருந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான யோகமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு நன்மை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதிற்குள்ள ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வைத்திருப்பீங்க. குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கனவாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு இருக்கிறது. வியாபாரத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக நிச்சயமாக ஈடுபடலாம். புதிய முயற்சி ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, எண்ணங்கள் இருந்தாலும் சரி, நன்றாக யோசித்து நன்றாக சிந்தித்து இந்த மாதிரி புதிய முயற்சியை இப்போ செய்தீங்கன்னா இதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி உண்டாகலாம். இந்த நேரம் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. தைரியமாக துணிச்சலாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கி உற்சாகம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பெருமை உங்களுக்கு சேர்க்குங்க. அதாவது பிள்ளைகள் வழியில பெருமை வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி அற்புதங்கள் அனைத்துமே இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்க போகிறது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வெற்றிகரமான சூழ்நிலை நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கிறது. பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு குறித்து நல்ல செய்தி நீங்க எதிர்பார்த்தபடி இப்ப உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் மேன்மையான லாபத்தை இப்ப நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. தொழிலை விஸ்தரிக்க சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலை விரிவாக செய்யணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செய்தால் கண்டிப்பா இப்ப நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய தொழில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதுல நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம், நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் இப்ப நீடித்து இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் இருந்தால் சில வேறுபாடுகள் இப்ப மறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். அரசியல் நண்பரின் உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லைங்க, பணம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது. குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை சேமிப்பதில் ஆர்வத்துடன் நீங்க செயல்படுவீங்க.
ஸோ உங்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்திற்காக நீங்கள் இந்த காலகட்டம் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்ம ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு வகையில் யோசித்து செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக சிம்ம ராசினியர்கள் எப்பொழுதுமே இருந்திருக்காங்க. அதாவது தன்னை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஆழ்ந்து யோசித்து குடும்பத்திற்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு துணிச்சலான நேர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசினியரை சொல்லலாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது. புதிய முதலீடு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்பிக்கையாகவே நீங்க இறங்கலாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நடக்க போகிறது. இதனால சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்றம் இறக்கம் கலந்த பலன் இரண்டுமே உங்களுக்கு தேடி வரும். ஒருபுறம் சந்தோஷமான நிலை இருந்தாலும் இன்னொரு புறம் கஷ்டப்படக்கூடிய ஏதாவது ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும். ஸோ எப்படி இருந்தாலும் அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய ஒரு துணிச்சல் தைரியம் சிம்ம ராசினியர்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடத்தில் இருப்பதால் இடம் வாங்கி விற்கும் தொழில் சாதகமாக உங்களுக்கு அமையுங்க. ஸோ சிம்ம ராசினியர்கள் யாராவது ரியல் எஸ்டேட் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் அமைந்திருக்கு. எந்த விஷயத்துல சிம்ம ராசினியர்கள் எச்சரிக்கையா செயல்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் வாக்கு கொடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே சிம்ம ராசினியர்கள் மற்றவர்களை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு நபராய் இருப்பாங்க. அதாவது மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு நபராய் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசினியர்கள் இந்த நேரத்துல புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன்னாடி நன்றாக யோசித்து கவனமா செய்து வாருங்க. அது மட்டும் இல்ல, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே போடாதீங்க. இந்த வாரம் சிம்ம ராசினியர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக பாடுபடக்கூடிய கடுமையா உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண விஷயத்துல மட்டுமே நீங்க மிக மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, பெரியோர்களின் ஆதரவு இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிம்ம ராசினியர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா செயல்படுங்க. இந்த நேரத்துல எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் காலையில உங்க வீட்டு பூஜை அறையில அனைத்து தெய்வத்திற்கு முன்னாடி நின்று நீங்க மனதார வழிபாடு செய்யலாங்க. நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்மம் ராசினியர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10 இந்த இடைப்பட்ட வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைந்திருக்கு என்பதை இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். தேங்க்யூ.